நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். திருப்பூர் பல்லடம் இச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரங்கநாவிதன் பழனாதாள் தம்பதி. இவர்களது வாரிசுகளின் அனுபவத்தில் 2.7 ஏக்கர் பூமிதான நிலம் உள்ளது. இதை முறையாக பிரித்து பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிலம் பூமிதான வாரிய கட்டுப்பாட்டில் உள்ளது. எந்தவித முறையான மாறுதலும் செய்யாமல் வருவாய்த்துறை நிலத்தை கையகப்படுத்த முயற்சிகள் எடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதற்கு இப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கோம்பக்காட்டு பகுதியில் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்தது. கோவை அன்னூர் நமது நிலம் நமதே விவசாய அமைப்பின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். 500க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக அரசு தலைமை செயலர், பூமிதான வாரிய தலைவர் ஆகியோருக்கு இது தொடர்பாக புகார் மனு அனுப்ப வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் உச்சிப்பட்டி வருவாய் கிராமம் கோம்பக்காடு பகுதியில் ராக்கியா கவுண்டர் குடும்பத்துக்கு சொந்தமான நிலத்தை பூமிதான இயக்கத்துக்காக வினோபாபா பாவே வந்தப்போ 1965 பூமிதான அறக்கட்டளைக்காக ராக்கியா கவுண்டர் குடும்பம் கொடுத்திருக்கு 2 ஏக்கர் நிலத்தை. அந்த 2 ஏக்கர் நிலத்தை பூமிதான அறக்கட்டளையிலிருந்து 1972 ரங்கநாவிதன் அப்படிங்கிற ஒருத்தருடைய குடும்பத்திற்காக அவருக்காக வந்து அந்த 2 ஏக்கர் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து அதுல மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. கடந்த 50 ஆண்டுகளாக 52 ஆண்டுகளாக அவர் அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து சட்டவிரோதமாக எடுக்கிறதுக்கு வருவாய்த்துறை முயற்சி செய்து இது சம்பந்தமா வந்து கடந்த ஆண்டுல அந்த ரங்கநாவிதன் இறந்து போயிட்டாரு. அவருடைய மனைவி பல்லாண்டு இருக்காங்க, வயதானவங்க. அவங்களுக்கு ஒரு 90 வயசு இருக்கும். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த நிலம் இருக்குது. அவங்க மழை பெஞ்ச காலத்துல மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஆண்டு அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணப்போ அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறாங்க. இது குறித்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் போது இந்த நிலம் வந்து பூமிதான இயக்கத்துக்கு சொந்தமானது, ஆனா நாங்க பட்டா கொடுத்து அது அவங்களுடைய ரங்கநாதனுடைய குடும்பத்துல தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி பூமிதான இயக்கம் வந்து உயர்நீதிமன்றத்தில் பதில் சொன்னதுனால உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு முடிச்சு வச்சிருச்சு. ஏன்னா அது அந்த அவங்களுக்கு சொந்தமானது நாங்க தொந்தரவு பண்ணலன்னு சொன்னதுனால அப்படியே முடிச்சு. இந்த நிலைமையில இந்த ஆண்டுல திடீர்னு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வந்து சட்டவிரோதமாக சட்டத்தையே புரிஞ்சுக்காம சில புரோக்கர்கள், நில புரோக்கர்களுடைய ஆலோசனைப்படி திடீர்னு வந்து ஒரு 68 குடும்பங்களுக்கு இந்த நிலத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அது முழுக்க சட்டவிரோதமானது. ஏன்னா இந்த நிலம் வந்து பூமிதான அறக்கட்டளைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொந்தமானதுதான் இணையத்தில் வருது. அதுக்கு வந்து உரிமையே கிடையாது மாவட்ட ஆட்சியருக்கு. ஆனா மாவட்ட ஆட்சியர் வந்து சட்டமே தெரியாத வட்டாட்சியர் வச்சு பிரிச்சு கொடுத்து சட்டவிரோதமா அந்த பூமிக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தை மிரட்டிட்டு ஒரு 60 பேர்த்துக்கு வந்து நிலத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுல உண்மையிலேயே பாவப்பட்ட நிலம் இல்லாத வீடு இல்லாதவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக நாங்க அனுதாபப்படுறோம். அவங்களுக்கு அரசனுடைய புறம்போக்கு நிலத்திலிருந்து வீட்டுக்கு இடம் கொடுக்கணுங்கிறத நாங்க வலியுறுத்துறோம். இதை பொறுத்தளவுக்கு அந்த ரங்கநாதன் குடும்பத்திற்கு இந்த நிலம் சொந்தமானது. அதுக்காக தொடர்ந்து இந்த ஊர் மக்களோட நாங்களும் துணையிருக்கோம்.